ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்னத்த பத்தி பார்க்க போறோம்னா கன்கேட்டேஷன் வந்து எப்படி C++ ப்ரோக்ராம்ல போடுறது அப்படின்ற பத்தி நம்ம பார்ப்போம். போன வீடியோ நம்ம வந்து என்னத்த பத்தி பார்த்திருந்தோம்னா வந்து C ப்ரோக்ராம்ல எப்படி கன்கேட்டேஷனை பயன்படுத்தி எப்படி ஒரு ப்ரோக்ராம் போடுறது அப்படின்றத பத்தி பார்த்திருந்தோம். போன ப்ரோக்ராம்ல நான் வந்து சொல்லியிருந்தேன் வந்து கன்கேட்டேஷன் வந்து டு ஜாயின் த டூ ஸ்ட்ரிங் அப்படிதான் வந்து கன்கேட்டேஷன் அப்படின்றத பத்தி நான் சொல்லியிருந்தேன். இப்ப அதே இதை வந்து முன்னாடி சில போட்டிருந்தோம். இப்ப வந்து C++ ப்ரோக்ராம்ல எப்படி வந்து அதே கன்கேட்டேஷனை எப்படி போடுறது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்காக என்ன பண்றேன்னா இந்த டர்போ C++ அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரை நம்ம ஓபன் பண்றேன். இந்த டபுள் கிளிக் பண்ணோம்னா எனக்கு வந்து இந்த பேஜ் ஓபன் ஆகுது. இந்த டர்போ C++ அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். இப்ப என்ன பண்றேன்னா வந்து லாஸ்டா போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராமோ அல்லது வந்து எம்டியாவோ நமக்கு ஓபன் ஆகும், நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதுக்காக என்ன பண்றேன்னா ஃபைல்ல போயிட்டு ஓபன் பண்றேன். இதுல .cக்கு பதிலா இப்ப வந்து நம்ம சிபிபி ப்ரோக்ராம் போட போறோம். .cpp அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்ல நான் மாத்துறேன். இதுல வந்து ஸ்ட்ரிங் strj அப்படின்றதா வந்து நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்ட்ரிங் வந்து ஜாயின் அப்படின்றதான் நான் கொடுத்துருக்கேன். சோ இப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த ப்ரோக்ராம் தான் போட போறேன். முதல்ல வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் செய்யணும் அப்படின்றதுக்காக நமக்கு வந்து என்ன தேவைன்னா வந்து லைப்ரரி ஃபைல் தேவை. சோ அதுக்காக வந்து #include iostream.h #include வந்து conio.h #include string.h அப்படின்னு 3 லைப்ரரி ஃபைல வந்து பயன்படுத்துறேன். சோ வந்து நான் வந்து என்ன பயன்படுத்த போறேன்னா வந்து void பயன்படுத்தி தான் நான் வந்து ப்ரோக்ராம் போட போறேன். சோ அதனால வந்து void அப்படின்ற இதை நான் வந்து பயன்படுத்துறேன். முதல்ல வந்து நாம வந்து ப்ரீடிஃபைண்டா ஒரு வேல்யூ கொடுத்து அது மூலமா எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றத பத்தி முதல்ல பார்க்க போறோம். சோ அதற்காக வந்து முதல்ல என்ன பண்ண போறேன்னா கேரக்டரா தான் வாங்க போறேன். சோ அதனால வந்து நான் என்ன பண்ணேன் char அப்படின்றத கொடுக்குறேன். அதுல வந்து ஸ்ட்ரிங் 1 str1 அப்படின்றத நான் கொடுக்குறேன். அது எத்தனை கேரக்டர் வாங்கணும்னா 100 கேரக்டர்ஸ் வாங்க போறேன் அப்படின்றத கொடுக்குறேன். ரெண்டு ஸ்ட்ரிங் 2லயும் வந்து 100 கேரக்டர்ஸ் வாங்க போறேன். சோ அதை நான் ஸ்ட்ரிங் 2ன்றது கொடுத்துருக்கேன். இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா வந்து வெல்கம் டு ட்ரிச்சி அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். சோ இப்ப வந்து நான் என்ன பண்ண நான் ரெண்டு ப்ரோக்ராமும் நான் ஒரே இதுல போடுறதோட அதே இதுல மேல இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். கீழே அந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை மட்டும் நான் erase பண்ணிடுறேன். erase பண்ணிட்டு வந்து நான் வந்து செமிக்கணும். அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்றதுனால str3 அண்ட் வந்து str4 நான் மாத்திருக்கேன். சோ இப்ப வந்து நான் வந்து கிளியர் ஸ்கிரீன் அப்படின்றத நான் வந்து பயன்படுத்துறேன். கிளியர் ஸ்கிரீனை வந்து எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்றத ஆல்ரெடி நான் வந்து ஒவ்வொரு வீடியோல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து நான் வந்து நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்க போறோம். சோ அதுக்காக வந்து இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற ஆக்ஷன் தெரியறதுக்காக இந்த இடத்துல இந்த வேர்ட் கொடுத்துருக்கேன். அதனால வந்து சி அவுட்ல என்ன பண்ணிருக்கேன் concatenated string, அதாவது டு ஜாயின் த டூ ஸ்ட்ரிங். இந்த இடத்துல concatenated string தான் கொடுக்கணும் தேவையில்ல. உங்களுக்கு என்ன வேர்ட் கொடுக்கணும் அதான் டு ஜாயின் த டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு கூட வந்து ஜாயிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கூட உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தோணுதோ அது மாதிரி நீங்க வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து போன ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணியிருந்த மாதிரியே strcat concat அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்றோம். அதாவது கன்கேட்னா டு ஜாயின் த டூ ஸ்ட்ரிங் str வந்து cat அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். அதுக்காக வந்து கன்கேட்டேஷனுக்காக தான் இந்த கேட் அப்படின்றது வருது. அப்புறம் str1 and வந்து 2 நம்ம கொடுக்குறோம். ஏன்னா வந்து நம்ம வேரியபிள் str1 and 2 தான் கொடுத்துருக்கோம். இப்ப வந்து அவுட்புட்ல வந்து str1 மட்டும் நம்ம இது பண்ணா போதும். ஸோ str1 மட்டும் நான் இது பண்ணிக்கிறேன். அடுத்தல நம்ம வந்து இன்புட் கொடுத்து நம்ம வந்து அவுட்புட் எடுக்க போறோம். ஸோ வந்து coutல வந்து enter the string 1 அப்படின்னு கொடுத்து எண்டல்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எண்டல்ல வந்து ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து முதல்ல கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா நீங்க வந்து ப்ரோக்ராம் போடுறப்ப வந்து எரர்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா அதுக்கு வந்து இன்புட்ல வந்து cn அப்படின்னு கொடுத்து str3 and 4 அப்படின்றதுக்காக வந்து str3 வந்து ஒரு இதுலையும் str4 ஒரு இதுலையும் தனித்தனியா வாங்குறேன். ஸோ அதுக்கப்புறம் மேல வந்து அதை வந்து கன்கேட் பண்றேன். ஸோ கன்கேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிடுறேன் வந்து சி அவுட்ல வந்து இந்த வேல்யூஸ் இது பண்றேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து அவுட்புட்ல வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் இது மாதிரி பயன்படுத்துறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து void பயன்படுத்தி தான் நான் வந்து ப்ரோக்ராம் போடுறேன். ஸோ அதனால இந்த இடத்துல ரிட்டர்ன் 0ன்றது தேவையில்லை. ஸோ அதனால அதை நான் erase பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ரோக்ராம் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிறேன். F2 ப்ரெஸ் பண்ணி நான் சேவ் பண்றேன். இல்லைன்னா வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஃபைல்ல போயிட்டு சேவ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணலாம்.
எஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிறோம். அப்புறமேல வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கம்பைல் பண்ண போறோம். அதுக்காக வந்து கம்பைல்ல போயிட்டு கம்பைல் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா கம்பைல் ஆகுது. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து கம்பைல் பண்ண போறேன். ஸோ வந்து கம்பைலுக்கு வந்து போகணும்னா கண்ட்ரோல் சாரி ஆல்ட் பிளஸ் வந்து F9 பிரஸ் பண்ணி கம்பைல் பண்றேன். எந்த வித எரரும் இல்ல. இப்போ நான் வந்து கண்ட்ரோல் பிளஸ் F9 நான் பிரஸ் பண்றேன். ஸோ இப்போ பிரஸ் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா வந்து வெல்கம் ட்ரிச்சி அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ இதே ப்ரோக்ராம்ல நான் சின்ன சேஞ்ச் பண்ணி நான் என்ன பண்றேன், நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிறத நான் வந்து இதுலயே இந்த ப்ரோக்ராம்லயே நான் போட போறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணிடுறேன்னா இதை வந்து முதல்ல போட்டிருக்க ப்ரோக்ராமை வந்து முதல்ல கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்றேன், அடுத்த இது வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ இப்போ வந்து இந்த இதுதான் நான் ப்ரோக்ராம் நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிறத நான் போட போறேன். ஸோ அதனால நான் வந்து இந்த இதை எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ணிடுறேன், அதுக்காக வந்து நான் மித்த லைன்லாம் வந்து நான் வந்து என்ன பண்ணிடுறேன், அதை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் முதல்ல. ஸோ கமெண்ட் பண்ணிட்டு நான் எது வரைக்கும் கமெண்ட் பண்றேன் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் பாத்துங்க. ஏன்னா வந்து இந்த பிராக்டிகல்ல வந்து நம்ம பண்றப்ப வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து காமனா நடக்கும். ஸோ அதனாலதான் வந்து நான் வந்து இதை கொஞ்சம் நான் அடிக்கடி நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ அதனால வந்து இதை வந்து நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொஞ்சம் பாத்துங்க. எது வரைக்கும் கமெண்ட் பண்றேன் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. ஸோ அப்ப வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து நீங்க ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். F2 ப்ரெஸ் பண்ணி நான் வந்து சேவ் பண்றேன். இல்லைன்னா வந்து F10 ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கு நேரா எந்த இதுக்கு நேரா நம்ம போகணுமோ அதுக்கு நேரா போயிட்டு ஃபைல்ல போய் என்டர் கொடுத்து சேவ் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் வந்து சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணி நான் வந்து முதல்ல சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து Alt plus F9 ப்ரெஸ் பண்ணி நான் முதல்ல வந்து நான் என்ன பண்றேன், ஏதாவது எரர் கம்பைல் பண்றேன். ஸோ அப்போ வந்து எந்த வித எரரும் இல்லை. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், எனி கீயை ப்ரெஸ் பண்ணி இது பண்ண சொல்லுது, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் பிளஸ் வந்து F9 நான் வந்து ப்ரெஸ் பண்றேன். இப்போ வந்து என்டர் த ஸ்ட்ரிங்னு கேக்குது. இந்த இதெல்லாம் வந்து வெல்கம்னு கொடுக்குறேன். அடுத்ததுல வந்து 2 வந்து டூவோட நின்னுக்கும். ஸோ அதனால அண்டர்ஸ்கோர் பயன்படுத்தி நான் என்ன பண்ணுறேன், இந்தியா அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுக்குறப்ப வந்து வெல்கம் டு இந்தியா அப்படின்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி நமக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த ப்ரோக்ராமை நம்ம மாத்திக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்றேன், ஜாயிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கொடுத்துறேன். இங்க கொடுத்துட்டு இப்ப நான் வந்து சேஞ்ச் பண்ணி F2 ப்ரெஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இப்ப வந்து திரும்ப வந்து கம்பைல் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து Alt plus F9. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி கம்பைல் பண்ணிடுறேன். அப்புறமேல கண்ட்ரோல் பிளஸ் F9 ப்ரெஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன், ரன் பண்றேன். இப்ப வந்து அகைன் வந்து வந்து ஸ்ட்ரிங் கேக்குது, இந்தியா அப்படின்னு ஜாயின் த ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து நான் கொடுத்தேன்னா அப்படியே வருது. ஸோ இப்ப இதுல வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கீஸ் கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி இருக்கணும்னா இந்த இடத்துல கோலன் கொடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து நீங்க இது பண்ணீங்கன்னா நமக்கு அதே இது வந்து நம்மளுக்கு வந்து இன்னுமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தெளிவா கிடைக்கும். ஸோ அதனால வந்து Alt plus F9 ப்ரெஸ் பண்ணி முதல்ல வழக்கம் போல இது பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா வந்து இதே மாதிரி ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து என்ன பண்றேன், இது பண்றேன். ஸோ இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா ஜாயிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டு நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு கிடைச்சிருது. இதனோட நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ப்ரோக்ராமோட நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.